பாப்பாக்கு செகண்ட் மந்த் ஃபோட்டோஷூட் சிம்பிளாக எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஒயிட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இருந்துச்சு. இந்த தடவை ப்ளூ அண்ட் ரெட் காம்பினேஷனில் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ப்ளூ கலர் பெட்ஷீட்டும் ரெட் கலர் ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ட்ரெஸ்ஸு இருக்கிறத வச்சு தான் ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ இல்லை வேறு ஏதாவது அந்த கலருக்கு கிடைக்குமான்னு பார்த்தேன். ட்ரெஸ்ஸு கலருக்கு என்னடா கிடைக்குன்னு பார்த்தப்ப தக்காளி முன்னாடி இருந்துச்சு. சரி தக்காளி வச்சு எடுத்துடலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு. உலகத்தில் எவ்வளோ பேர் என்னென்ன ஓவியமோ எவ்வளோ அழகாக வைக்கிறாங்க செய்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த ரெண்டுங்கிற ஷேப்பை வைக்கிறதுக்குள்ளே இங்கிட்டு கோணுது அங்கிட்டு கோணுது. ஃபஸ்ட்டு வச்சப்போ இசட் மாதிரி போயிடுச்சு. மறுபடியும் அதை எடுத்துகிட்டு ரெண்டு மாதிரி வச்சேன். ஒரு 3-4 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் தான் ரெண்டுங்கிறதே கொஞ்சம் நீட்டாக வந்துருந்துச்சு. எந்த ஒரு வேலையும் எடுத்தோடனே செஞ்சால் பர்ஃபெக்டாக வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு தடையாக செஞ்சு பார்க்குறப்ப தான் அது நல்லா வரும். இந்த ட்ரெஸ் வந்து பாப்பா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபோட்டோ பார்க்க சூப்பராக இருந்துச்சு. தலைக்கு குளிக்கிற அன்றைக்கி எடுத்திங்கன்னா குழந்தைங்க பார்க்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஸோ ஃபோட்டோ வந்து அன்றைக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும். தான் பாப்பாவோட சிம்பிளான ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சது. சிம்பிளான ஃபோட்டோ ஷூட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்குங்க. அப்போ தான் நான் எப்படி எடுக்கிறேன், நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.